ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR JPY சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வந்து 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பிஃபோர் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? 2 ஜோன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? இங்கே இருக்குது EUR JPY. இப்போ நம்ம வந்து இதை டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம லைவ் சார்ட்டுக்கு போய் நான் இதை எப்படி பிக் பண்ணேன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது EUR JPY சார்ட்டில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? எப்பவுமே வழக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னங்க, ட்ரெண்டு தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்தது லைன் பை லைனாக மற்றதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? நம்ம கொடுத்ததில் ஃபஸ்ட்டு ஜோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கிடையாது. அந்த ஜோனும் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜோன் தான் டேரெக்டாக வருது. இந்த ஜோனில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன், சரிங்களா? சிஹெச் எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. டேரெக்டாக உள்ளுக்குள்ளே என்ட்ரி போட்டாலே அது மட்டுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்துடும், சரிங்களா? இதுதான் வந்து பொசிஷனு. ட்ரெண்டு வந்து BOS கொடுத்து மேலே போகுது, மறுபடியும் சிஹெச் கொடுத்து கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ 2 வகையான விஷயங்களையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகுது. நான் சொன்ன மாதிரி வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன், சரிங்களா? கன்ஃபர்மேஷனே இல்லாமல் இங்கே என்ட்ரி, இங்கே SL, சரிங்களா? டார்கெட்டு ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். டார்கெட் வந்து நமக்கு ஹிட்டு, நம்ம நினச்சதை விட கீழே போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த விக் வரைக்கும் வச்சா கூட ஒரு 1:11 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் 5 hours அந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து RR 1:26 27 போகும். அது 5 minutesல நீங்கள் டைட் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா, சரிங்களா? இப்போ வந்து எல்லாருமே வந்து இதே போல் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்னா பயம் இருக்கும்ல. ஸோ வந்து அந்த என்ட்ரிஸ் ஏதாவது கொடுத்துருக்கா அப்படின்றதையும் நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 minutes. மேலே போய் அடிக்குது. அடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து விஷயம். மேலே ஜோனில் டேப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு CH பாயிண்ட் அப்படின்றது இது தான், சரிங்களா? CH டவுன் சைடு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணலாம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தாங்க, ஒரு டைம் ஃப்ரேம் வந்து மேலே கீழே ஏற்றுறீங்க அப்படின்னா இன்னொரு ஜோனும் நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். அதையும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் மிஸ் ஆகாது, அவ்வளோதான், சரிங்களா? இது வந்து ரீஃபைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸ்லேயே ஒரு இது வச்சுருப்போம், சரிங்களா? இப்போ வந்து அடுத்த ஆர்டர் பிளாக்ஸ் அதை வந்து விட்டுட்டு போயிடுச்சு, மார்க்கெட் எடுக்கல. ஸோ வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து அடுத்தது நம்ம மார்க் பண்ணுறோம். இது மிஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு இல்லை இந்த 2த்தையும் வந்து லிக்விடிட்டியாக வச்சுட்டு கூட மேலே போகலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எஸ், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான். இந்த 2த்தையும் லிக்விடிட்டியாக ஒரு தூக்கிட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு போகுது. 15 minutesல நம்ம டேரெக்டாக வந்து திருப்பணும் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் நீட்டாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கோங்க. இப்படி இது ஒரு என்ட்ரிங்களா, லைனாக அப்படியே பார்த்துட்டே வரலாம், லைன் பை லைனாக, சரிங்களா? இது ஒரு என்ட்ரிங்களா. அடுத்தது மார்க்கெட் எடுத்துச்சு அப்படின்னா 1 போகிற ஃபோர்ஸில் இங்கே 1 எடுக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன என்ட்ரிஸுங்க. இதை நம்ப முடியாது. ஏன்னா மேலே வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஒரே போட்டு தள்ளிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதனால் அந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கலாம். மற்றது ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். நம்ம மார்க் பண்ண அதே ஜோன் தான், சரிங்களா? எடுத்துகிட்டு நீட்டாக வந்து மார்க்கெட் கீழே
இப்போ இந்த ஜோனு. ஸோ என்ட்ரி நான் ஏன் வந்து இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, ஒரு என்ட்ரிஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து நம்ம வந்து உட்காந்துடக்கூடாது. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு போகுது, இங்கேயும் என்ட்ரி. மேக்ஸிமம் என்ட்ரிக்கு லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஃபேவராக இருக்கும். சரிங்களா? பார்த்திங்கன்னா வருது, மேலே வருது, ஜோனில் படுது, கீழே போகுது. சரிங்களா? அடுத்தது இது, அடுத்தது இது. சரிங்களா? அவ்வளோதான், எடுத்துகிட்டு நீட்டாக வந்து போகுது. அடுத்தது இது லைன் பிடிச்சி நம்ம வந்து இது பண்ணிக்கலான்னு வைங்களேன். உடைக்குது அப்படின்னாலும் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் வந்து போச்சு அப்படின்னாலும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ வந்து அத்தனை வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி இத்தனை என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். வேறு எந்த ஒரு நோக்கம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவே தெரியும், இங்கே எடுக்குது, இங்கே எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரீசெண்டாக கால் பண்ணியிருந்தார். சார் ஆக்சுவலாக வியூவர்ஸ் யூடியூப்பில் பார்க்குறவங்க, சார் நீங்கள் இது பண்ணுறப்பெல்லாம் அடிக்குது, நான் இது பண்ணால் அடிக்க மாட்டேது அப்படின்னா, நீட்டாக கோர்ஸ் இது பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போகிறப்ப தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்க. ஜஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணிங்கன்னா எஸ்எல் தான் அடிக்கும். அந்த எஸ்எல்லில் நீங்கள் இழந்திருக்கிறது இது ஒரு லாஜிக் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட் ஆகிட்டார். பட் வந்து பிஃபோர் பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு எவ்வளோங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது 40 lakhs சம்திங் வந்து லாஸ் ஆகிருக்குது அவருக்கு ட்ரேடிங் அவர் டெஸ்ட் பண்ணி. ஆக்சுவலாக அப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கணும், என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் போய் செம்மாட்டி வாங்குறதுக்கு நம்ம எங்கேயாவது ஒரு மென்டார்கிட்ட போய் ஒரு கரெக்டாக ஒன்று படிக்கிறோம், ஒரு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்ல, ஒரு 6 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு வருஷம் அந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அப்போ தான் உங்களுக்கு பழகும். எல்லாருமே ஜெயிக்கலான்னா ட்ரேடிங் வந்து அந்த ஒரு ஃபீல்டே கிடையாதுங்க. ப்ராக்டிஸ் யார் வந்து அதிகமாக பண்ணுறீங்க, யார் வந்து பேக் டெஸ்டிங் அதிகமாக பண்ணுறீங்க, மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் வந்து சர்வே ஆகுறீங்க, மார்க்கெட் உங்களை போட்டு தூக்கி போட்டு வெளுன்னு வெளுக்கும், அந்த அடியெலாம் தாங்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் இந்த சக்சீட் அப்படின்றது வரும். அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், அது பொறுமையாக நிதானமாக அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். எல்லோரும் நினைக்கிறது வந்து சடனாக இது பண்ணிடலாம், ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு பெரிய அமௌண்ட்டு பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்னா இது தான் ஆக்சுவலி, நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதில் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும், பண்ணி செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அது வேறு. ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ வந்து அந்த டெடிக்கேஷன் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். டெடிக்கேஷனே இல்லாமல் ஜஸ்ட்டு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க, ஒரு கோர்ஸ் வாங்கினா வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேஸ்ட் ஆஃப் மணி. நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே சொல்லிடுவேன், அப்படி இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் கோர்ஸே வந்து விற்க மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா நான் சொல்லிவிடுவேன், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஃபேமிலி வந்து ப்ராப்ளம் இருக்குது, என்னுடைய ஃபினான்ஷியல் நான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட நான் நீட்டாக சொல்கிறதே இதுதான், இது இவ்வளோ டைம் ஆகும், பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமையாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான். ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா, லைஃப் லாங் இது நமக்கு கை கொடுக்க போகுது இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னா, ஒரு 1 month வந்து கோர்ஸுக்காகவே ஒதுக்கணும், ஒரு 2 to 3 months வந்து ப்ராக்டிஸ்க்காக ஒதுக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதாகும். நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் அது இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸே இருக்காது, அந்த காலேஜ் டிகிரி அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு நான் என்னுடைய சர்க்கிளில் நான் பார்த்த வரைக்குமே படித்தது ஒரு இதாக இருக்கும், வேறு வேலைக்கு போகிறீங்க, அதுக்கே நீங்கள் 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது சாலிடாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து இது சக்சீட் ஆகும் அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். அதில் வந்து ஒரு கூர்மை வந்து நமக்கு வேணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கத்தியை வந்து தீட்டுறமோ அந்த அளவுக்கு தான் அது அறுக்கும்பாங்க. அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நீங்கள் பண்ணி ஆகணும். சரிங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்கெட் போயிடுச்சு. எத்தனை இடத்துல என்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்ஆர், ஒரு குட்ரா தான். பிகினர்ஸ்க்கு இங்கேயே முடிஞ்சிருங்க. சரிங்களா? பிகினர்ஸ்க்கு 1:3, இன்டர்மீடியேட்டுக்கு 1:6 இங்கேயே முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 1:9 ப்ரோக்கும் முடிஞ்சிடும். இதுக்கு மேலே இது பண்ணுறாங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீட்டாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க மட்டும்தான். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.